விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் கல்குவாரியில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் அதனுடைய சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. 3 பேர் உயிரிழந்த கல்குவாரி வெடி விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெடி விபத்து நிகழ்ந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த தகவல்களோடு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த கல்குவாரி வெடி விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வெடி விபத்து நடக்கக்கூடிய நிலையில அங்க ஏற்கனவே மக்கள் பலகட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. தற்பொழுதும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க? வணக்கங்க. வெடி விபத்து குவாரிக்கு பக்கத்துல குவாரி இதெல்லாம் உடைக்கிறதுக்காக வைக்கக்கூடிய வெடிபொருட்களோட அறையில தான், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் யூனிட்ல தான் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. காலையில அங்க கொண்டு மெட்டீரியல்ஸ் இறக்கிட்டு இருந்தப்ப வெடி விபத்து நடந்ததா முதல்கட்ட விசாரணையில தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி குவாரியில சில சத்தம் அதிகமா வருது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்கொயர் பண்ணி அந்த நாம்ஸ்குள்ள தான் பண்ணணும்னு அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இது குவாரியில இல்ல, எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது அதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு வெடி விபத்து யூனிட்ல. இதான் முதல்கட்ட விசாரணையோட தகவல். அதுல இருந்து ஒரு 3 பேர் இறந்திருக்கிறதா தெரிய வருது. இன்னும் அந்த வெஹிக்கிள்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதனால அந்த ரெஸ்கியூக்கு உடனே உள்ள போக முடியல. கெமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம்ஸ் உள்ள போய் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ண முடியும். வேற ஏதாவது இதுல வயலேஷன் இருக்கா, டீவியேஷன் ஏதாவது இருந்துச்சான்றத டீடைல்டா என்கொயர் பண்ணிட்டு வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். பொருட்கள் வைக்கக்கூடிய அறை அப்படின்னா அதற்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே அங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களா? ஆமா, அதுல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் யூனிட்டுமே லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். லைசன்ஸ் ஃபோர்ஸ்ல தான் இருக்கு. ஃபர்தரா வேற ஏதாவது வயலேஷன் இருக்கான்றது என்கொயரியில தான் தெரிய வரும். தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க, அங்க காயம்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணங்களாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க? இப்ப ஒரு 8 பேர் கொஞ்சம் இன்ஜுரி வந்திருக்கு. அவங்கெல்லாம் நம்ம பக்கத்துல அருப்புக்கோட்டை ஹாஸ்பிட்டல் அண்ட் காரியாபட்டி ஜிஹெச் ரெண்டுமே டீம் அலர்ட் பண்ணி அங்க எல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் நிச்சயமாக செய்யப்படும். இந்த கல்குவாரி இயங்குவதற்கான அனுமதி முறையாக பெற்றிருக்கிறாங்களா? அது குறித்த விவரம் இருக்கிறதா? கல்குவாரி அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் யூனிட் ரெண்டுக்குமே லைசன்ஸ் இருக்கு. ஸோ லைசன்ஸ்டு யூனிட் தான். அதுல வேற ஏதாவது வயலேஷன் இருக்கா என்னன்றது பொதுமக்கள் சொல்ற குற்றச்சாட்டுகள் விரிவான விசாரணைகளை தான் நமக்கு தெரிய வரும். அந்த கல்குவாரியை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய மக்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க தொடர்ந்து அவங்க கம்ப்ளைண்ட் முன் வச்சிருக்கிறாங்க. அந்த வீடுகள் எல்லாம் பாதுகாப்பான முறையில தான் இருக்கிறதா? தற்பொழுது இந்த வெடி விபத்தும் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வீடுகளுக்குடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? ஆமா, இது நாம்ஸ்ல குடியிருப்புக்குள்ள இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸ் படி இருந்தா தான் லைசன்ஸே கொடுக்க முடியும். இப்ப இந்த வெடி விபத்துல இதனால சில வீடுகள்ல விரிசல் எல்லாம் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை விசாரிச்சுட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ ஒருவேளை விரிசல் விட்டிருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்று இடம் தருவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறீங்களா சார்? அது இன்னும் அந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இமிடியட்டா அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஏதாவது மாற்று இடம் கொடுக்கணும் அப்படின்னா உடனே டீம்ஸ் அனுப்பி நான் பாத்துறேன். கண்டிப்பா சார். இந்த சிக்கலை முறையாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனும் தெரிவித்திருக்கிறார். அங்கு வெடி விபத்து நிகழ்ந்த அந்த சிசிடிவி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த
விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரோடு பேசலாம். பிரசன்னா, தற்பொழுது அங்க மக்கள் கூடி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் சொல்லும் போது இந்த வெடிபொருட்கள் வைத்திருக்கக்கூடிய அறையில தான் இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விபத்து எப்படி நிகழ்ந்தது, அதற்கான காரணங்களாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருக்கக்கூடிய ஆவியூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த தனியார் கல்குவாரியானது பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் கல்குவாரியில் வந்துட்டு இந்த ஊரை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல்வேறு கிராமங்களை சார்ந்த மக்கள் வந்துட்டு இந்த இதில் வந்து தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில் இயங்கக்கூடிய இந்த கல்குவாரியை வந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தொடர்ச்சியாக மனு கொடுத்து வருகிறார்கள். காரணம் என்னென்றால் அதீத வந்து வெடிகளை வந்து அந்த பாறைகளை உடைப்பதற்காக அதீத வெடிகளை வந்து இவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்ததாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாது கனரக வாகனங்கள் வந்து சிறிய கிராம பகுதிகள் வந்து செல்வதனால் சாலை விபத்துகளும் அதிக அளவில் வந்து நடைபெற்றதாக இந்த பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு 2 குழந்தைகள் மீது அந்த லாரி ஒன்று ஏறி அந்த 2 குழந்தைகள் சம்பவத்திலிருந்து உயிரிழந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மக்கள் இதேபோல் பல்வேறு போராட்டத்தை நடத்தி அந்த குவாரியை வந்து மூடியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது சில மாதங்களுக்கு முன்பு அந்த கல்குவாரியானது மீண்டும் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த நிலையில் அந்த பாறைகளை தகர்ப்பதற்கு உண்டான அந்த வெடிமருந்தை வந்து அவர்கள் கையாளும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு அறையில் வந்து மொத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதை வந்து கையாளும் பொழுது அது வந்து வெடி விபத்தானது பெரிய அளவில் வந்து ஏற்பட்டிருக்கின்றன. அதோட சிசிடிவி காட்சியிலே தற்போது நம்ம வந்து நேரடியாக வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த வெடி விபத்தில் 3 நபர்கள் வந்து உடல் சிதறி வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் வந்துட்டு அந்த கிராம பகுதியை சார்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த கல்குவாரி மீது அதீத ஒரு கோபத்தில் இந்த மக்கள் தற்பொழுது மதுரை தூத்துக்குடி சாலையில் வந்துட்டு சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நம்ம காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் வந்து இவர்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, பிரசன்னா, அந்த சாலை மறியல் நடைபெறக்கூடிய இடத்துல இருந்து நீங்க சொல்றீங்க, அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் ஏற்கனவே இந்த கல்குவாரியை மூட வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தி மூடி இருக்கிறாங்க. தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க? இந்த பிரச்சனை மக்களிடமே நேரடியாக கேட்கலாம். அம்மா இந்த குவாரி வந்துட்டு இங்க ஏற்கனவே மூடணும்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னைக்கும் பிரச்சனை பண்றீங்க, என்ன காரணம் அது? சார், எங்களுக்கு கல்குவாரி இருக்கிறது ரொம்ப உலகத்துக்கே அதான் இருக்கு, பயமா இருக்கு சார். ஆட்டோ டாக் மாதிரி வந்துருச்சு. பிள்ளையெல்லாம் பயந்து ஒளிஞ்சு போய் கிடக்குங்க. எங்களுக்கு கல்குவாரியே வேணாம் சார், தடை செய்யுங்க சார். அதான் சார், 4 பேர் பீஸா செதறி போய் கிடக்காங்க. யாரு என்னன்னு தெரியல சார். நீங்க எங்களுக்கு கல்குவாரியே வேணாம் சார். பக்கத்துல அதே மாதிரி சோலார் முகம்லாம் எரியுது. குடி இருக்க முடியாது சார். சோலாரையும் தடை பண்ணுங்க சார். சோலாரை வந்து இழுத்து மூடணும் சார். நாங்க கடமங்கலத்துல இவர் கம்பெனி வச்சு நடத்தினாருன்னா நாங்க இருக்க முடியாது. கடமங்கலமே அதை வந்து இழுத்து மூடணும். கம்பெனியை நடத்தக்கூடாது. எங்களுக்கு 2ல 1 கேட்டு கொடுக்கணும். கார்த்திகா, இந்த கிராமத்தை சார்ந்த பெண்கள் சொல்லியது போல்தான் தற்போது அந்த வெடி விபத்து சம்பவத்தில் வந்துட்டு உடல்கள் வந்து சிதறி கிடக்கின்றன. எத்தனை நபர்கள் வந்துட்டு உயிரிழந்தார்கள் என்ற விவரம் இதுவரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சென்று சேரவில்லை. இந்த கல்குவாரியில் தற்பொழுது பணிபுரிந்து வரக்கூடிய ஊழியர்களுடைய வருகை பதிவேடு வந்து முறையாக வந்துட்டு பராமரிக்கப்படுகிறதா, இன்றைய நாள் வந்து மொத்தம் எத்தனை நபர்கள் வந்து இந்த கல்குவாரி பணிக்கு வந்தார்கள் அப்படின்ற விவரத்தை வந்துட்டு தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முறையாக எத்தனை நபர்கள் வந்தார்கள், தற்பொழுது பணிக்கு வந்த அத்தனை நபர்களும் இருக்கிறார்களா என்பதை வந்து பார்த்த பிறகுதான் அந்த உயிரிழப்போட எண்ணிக்கையை வந்துட்டு முறையாக வந்து கூற முடியும் என்கிற விஷயத்தை காவல்துறையினரும் வருவாய்த்துறையும் தமிழ் கூறியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த மதுரை தூத்துக்குடி இந்த நேஷனல் ஹைவேஸில் வந்துட்டு தற்பொழுது போராடி வரக்கூடிய இந்த மக்கள் வந்து தற்பொழுது அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து இந்த 2 மார்க்கம் வழியாகவும் ஸ்தம்பித்திருக்கிறது. கார்த்திகா, கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் அப்படிங்கறதா மக்களுடைய கோரிக்கையாக இங்க இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க பிரசன்னா, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சொல்லுங்க.